கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, 25/2/2021 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படி தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக இவரை நிறுத்துகிறேன்ப்பா. எல்லா பொல்லாப்பு, எல்லா நாசமோச வேலைக்கு விலக்கி இவரை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். என் அன்பு தகப்பனுடைய அன்பின் ஆசீர்வாதம் இவருடைய வாழ்க்கையில் இருப்பதாக உடைய சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிற ஒளியானது இவருடைய வாழ்க்கையை பற்றி பிடிக்கட்டும்ப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் இவர் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசி ஆண்டவரே, அதனால இந்த நாள் முழுவதும் நன்மை உண்டாகும்படியாக கேட்கிறேன் தகப்பனே. உடைய ஆசீர்வாதத்தின் கரம் இவரோடு இருந்து சகலத்திலுமே சிறப்பாக செயல்படும்படியாக செய்யுங்கப்பா. சகரியா 9:12 படி இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னீரே. அந்த இரட்டிப்பான நன்மை இன்றைக்கே உண்டாக செய்வீராக, இன்றைக்கே உண்டாக செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். தடைகள் மாற ஜொலிக்கக்கூடிய அனுபவத்தை கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்கு ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 25/2/2021 இந்த தேசத்திற்கு ஜெபிக்கும்படி உடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்த தேசம் நீங்க ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நன்மைகள் தேசத்தில் உண்டாகட்டும். உடைய கிருபையும் அப்பா ஆசீர்வாதம் தேசத்தில் இருக்கட்டும் அப்பா. கொரோனா வியாதியின் துன்பத்திலிருந்தும் தேசத்தை நீர் விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறேன். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து அவர் சிந்தனை விலையேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேனப்பா. அதோடு இந்த தேசத்தில் எழுப்புதலை தரும்படி ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.